Friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.33 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கண்டிஷன் ஆன் ஏ பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிட்டு இப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஏபி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதிக்கலாம். இப்போது நம்ம எப்பவும் போல் R2வும் R3யும் 0 பண்ணுறதுக்காக ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ரூல் போட்டுக்கலாம். R2 goes to R2 minus R1. ஃபர்ஸ்ட் ரோவை ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிட்டேன். R2 minus R1 பண்ணி R2ல எழுத போகிறேன். 1 minus 1 0, 2 minus 1 1, 3 minus 1 2, B minus A. அடுத்தது R3 minus 3 R1. ஸோ 3 minus 3 0, 5 minus 3 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 minus 3 4 C minus 3A. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து 0 பண்ணுறதுக்காக R3 goes to R3 minus 2 R2 அப்படின்னு பண்ணோம்னா R1 R2 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 0 minus 0 0 2. அடுத்தது வந்து -2. அப்போ 2 minus 2 0 வந்துடும். 4 minus 4 0 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா C minus 3A R2வை -2ஓட இன்டூ பண்ணுறப்போ -2B அதுக்கப்புறமா +2A. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண பிறகு C minus 2B minus Aன்னு கிடச்சிரும். இதை கொண்டு போய் R3ல காப்பி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 1 பேராமீட்டர் அது செகண்ட் கேஸில் வர மாதிரி இருக்குது. தட் இஸ் இப்போது இது கூட நம்மளுக்கு 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ரேங்க் வந்து 2 ஆகிடும். அதனால் இந்த பார்ட்டை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா C is equal to A plus 2B. இதுதான் அவங்க கேட்ட கண்டிஷன் சில்ட்ரன். தேங்க்யூ.